சியா சூ சேது மக நட்சத்திரம் சிம்மராசி. சிவகுமார் சார் கேட்டார் அங்கேயே, அப்படி ஒரு ஃபிலிம் இருக்கு, நல்ல கேரக்டர் பண்ணுமா அப்படின்னாரு. பாலா கேம் ஹோம். லக்ஷ்மி அம்மா பேசினாங்க, சிவகுமார் சார் ஒய்ஃப், நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பயம் கிடையாதுன்னு. விக்ரம் டைரக்ட் பண்ண ஒரு 2 எபிசோட்ஸ் நான் அதில் நடிச்சிருந்தேன். சேது அண்ணி வச்சுட்டாமா நாங்க எழுதுறோம் அப்படின்னு மெனி டைரக்டர்ஸ் டோல்ட். காலங்காத்தால குளிச்சு ரெடி ஆயிடுறான், கண்ணாடி முன்னாடி நின்று மணிக்கணக்கா தலை சீவறான், எதையாவது சொல்லி கெடுத்து விட்டுறாதீங்கடா. கோலங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 வருஷம் மேல ஓடிச்சு. 7 வருஷம் போச்சா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஆதி அம்மா தானே இப்படி இப்படி கட்டிட்டு இருப்பீங்க அண்ட் மூக்குத்தி போட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு கொலைகாரனா நான் எதிர்பார்க்கலடா. கூட பிறந்த தம்பியே கொன்னுட்டியே கொலைகார பாவி. கை நிறைய தங்கம் பை நிறைய வெள்ளி, உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் தீபாவளி கொண்டாட்டம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கேபி சாரோட மாட்டு பொண்ணு கீதா கைலாஷம் அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, இப்படி சீரியல் கேபி சார் இது பண்றீங்களான்னு. நான் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கேன், நான் வரமாட்டேன். டைரக்டர் பாலா கிட்டேருந்து ஆல் ஃபிலிம்ஸ்க்கும் எனக்கு வந்து நந்தாக்கும் வந்தது. நான் கடவுள் பண்ணேன். ஐ வாஸ் வெரி பிஸி அட் தட் டைம். He is my classmate in Film Institute. டேனியல் பாலாஜி தவறி பண்ணார் இல்லையா, அவர் வந்து சீனியர். மெட்டிவலி காயத்ரி அவங்களோட ஹஸ்பண்ட் ரவி, நாங்கெல்லாம் பேட்ச். விகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நடிகை பாரதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ. பாரதி ரொம்ப எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பேர். அதாவது வந்து தமிழ்ல மட்டும் இல்ல, நீங்க தெலுங்குலயுமே ரொம்ப பாப்புலர் தான். இப்போ முதல் தலைமுறைன்னு சொல்ல முடியாது, அப்பாவே ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஒரு இயக்குனர் அவர், மதவராவ் அவர்கள். ஸோ சின்ன வயசுல பாத்துருக்கீங்களா அப்பாவோட படங்கள் எல்லாம் தெலுங்கு ஹிந்தியில பண்ணும்போது? பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நாங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது அப்பா வந்து நிறைய 70s சொல்றீங்களே. ஆமா ஆமா, அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கூட டில் ஹீஸ் நோ மோர். ஸோ அவர் கடைசி படம் வரைக்கும் எல்லாமே ஹிந்தி. லாஸ்ட்ல வந்து பஹாரோன் கி மன்சல் அப்படின்னு ஹிந்தி தான் பண்ணார். உங்களுக்கு இருந்தது அப்பா டைரக்டரா இருக்கும்போது நடிக்கணும் ஆசை? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றது, பை சான்ஸ் தான். 12th ஐ வாஸ் அ பேஸ்கெட் பால் பிளேயர். நல்லா ஹைட்டா இருப்பேன். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆஃபீஸ் வந்துட்டு இருந்தது. அப்பா வாஸ் அ டைரக்டர் அண்ட் சினிமா இருக்க நிறைய பேர் வந்து வருவாங்க போவாங்க. ஸோ கேட்டுட்டே இருந்தாங்க, பேசிக் எஜுகேஷனாவது முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. அப்ப எல்லாரும் கேட்டுட்டே இருக்கும்போது நிறைய ஆஃபர்ஸ் வந்தது, ஆல் பிக் பேனர்ஸ், பிக் டைரக்டர்ஸ் வரும்போது சரி என்ன வர்றத பண்ணலாம், நம்ம ஒன்னும் தேடி யார்கிட்டயும் போறது இல்ல. அப்படிதான் நீங்க ஸ்டார்ட் ஆச்சு உங்க கரியர். இப்ப சின்ன வயசுல அப்போ நிறைய ஆப்வியஸா சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். நீங்க அப்படி யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் இல்ல ஆக்டர்ஸ் அப்படி நீங்க பாத்துறீங்க சின்ன வயசுல வீட்டுக்கு வந்து போனதுல? வீட்டுக்கு வந்து ஈவென்ட்ஸ்ல அகேஷன்ஸ்ல? ஆமா, இப்போ மகேஷ் பாபுவோட அப்பா கிருஷ்ணா சார் ஓட தான் நிறைய அப்பா படங்கள் பண்ணிருக்காங்க. ஆல் அப்பா ஃபிலிம்ஸ் வந்து எஸ்பிபி சார் தான் பாடியிருக்காரு, எல்லாம் ஹிட்ஸ். ஸோ ரெக்கார்டிங் தியேட்டர்ல அங்க போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அது ரொம்ப சின்ன வயசு. அதுக்கப்புறம் நாங்க மை மதர் வாஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்து எங்களை வந்து அதோட தாக்கமே இல்லாம வளர்க்கணும்னு வளர்த்தாங்க. பட் த டெஸ்டினி திருப்பி என்ன கூட்டின்னு வந்து இங்கதான். சின்ன வயசுல இப்ப ப்ரிவியூ எல்லாம் போவான்னு சொன்னீங்கல்ல, இப்ப அங்க நீங்க அப்பா இயக்குனர், மகள் இருக்கீங்க. இப்ப அங்க பெரிய ஹீரோ கிருஷ்ணா சார், அவரோட மகன் மகேஷ் பாபு இருக்காரு. பாத்துருக்கீங்களா? லைக் மோர் ஆஃப் சேம் ஏஜ் இல்ல கொஞ்சம் நீங்க சீனியரா இருப்பீங்க நினைக்கிறேன் மகேஷ் பாபு சார் விட? ஆஃப் கோர்ஸ் நிறையவே சீனியர். ஆமா, அப்படி பாத்துருக்கீங்களா? ஐயோ, ராஜகுமார் அந்த கிருஷ்ணா சாரோட பிலிம்ஸ்லயே சின்ன வயசுல இருந்தே அவரோட சின்ன வயசு ரோல் இவர் தான் பண்ணுவாரு. ராஜகுமார்னா நிஜமா ராஜகுமார், அப்படியே பப்ளியா சோ கியூட். ஸ்டில் அதுதான், அதே மாதிரிதான் இருக்காரு இப்போ. நீங்க சொன்னீங்க சினிமால பெருசா எனக்கு அந்த அளவுக்கு பாஸ்கெட் பால் நான் என்னோட ஐடியா வேற இருந்துச்சுன்னு சொன்னீங்க. பட் இன்ஸ்டிடியூட்ல சேரணும்னு எப்படி ஐடியா வந்து? கேர்ள்ஸ் ஸ்கூல்லயே ரைட் ஃப்ரம் எல்கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட் 14 years வித்யோதயா ஸ்கூலிங். 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே சரி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சேராம அப்பா அங்க பிஃபோர் கமிங் டு சினி ஃபீல்ட் ரெடி. அது பரவாயில்ல, எடுத்துக்கலாம் இருந்தீங்களா நீங்க? இல்ல, எனக்கு வந்து அம்மா என்ன சொன்னாலும் அது பண்ணுவோம், அப்பா என்ன சொன்னாலும் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து தனியா வந்து யோசிக்கிறதுக்கு வந்து பெருசா ஒன்றும். வெம்பட்டி சின்ன சத்தியம் சார் கிட்ட வந்து டான்ஸ் கத்து கொடுத்தாரு குச்சிப்புடி அப்பா. ஆனா நம்ம வந்து அது விளையாட்டா இருந்துட்டோம், அதை நம்ம
ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கணும்னு நம்மளுக்கு அந்த வயசுல தெரியல. பாதி நாள் போவோம், பாதி நாள் போக மாட்டோம். பட் தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டில் நவ் ஆஃப்டர் மை டாட்டர் வாஸ் பார்ன் ஆல்சோ நான் வந்து இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ டிட் மை எம்ஏ பிஎட் இன் ஹிந்தி. ஸோ அந்த அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே எங்கள் கோவிந்தராஜன் மாஸ்டர், எங்கள் ஹிந்தி மாஸ்டர், அவரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ மீன் குச்சிப்புடி, பரதநாட்டியம், ஆல் கிளாசிக்கல் டான்ஸ். தட் அந்த சீடு ஸ்டார்ட் ஆனது அங்கதான். இன்ஸ்டியூட் வந்து 70s இருந்தே இப்போ ரஜினி சார், சிரஞ்சீவி சார் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. அதாவது இந்த மாதிரி அங்க இருந்து இன்ஸ்டியூட்ல நிறைய ஆக்டர்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்ததுன்னு. ஸோ நீங்க படிச்ச காலத்துல உங்களோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், சினிமாக்கு வந்தவங்க? ரத்னவேல் தாண்டி சார் அவர் வந்து ஐ மீன் நாங்க வந்து டிப்ளமா 1 year தான். அவங்களோட 3 years கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. 3 years கோர்ஸ். பட் லேடிஸ் கம்மியா, கேர்ள்ஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால ஆல் 3 years ஆஃப் அவங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், ப்ராசஸிங், எதுவாக இருந்தாலும் எடிட்டிங் எல்லாருக்குமே நாங்கள் தான் டிப்ளமா பண்ணி கொடுக்கணும். ஆர்டிஸ்ட் கம்மியா இல்லை, அதுவும் பீயிங் கேர்ள்ஸ் கம்மியா இருக்கிறதுனால. ஸோ ஹி வாஸ் வெரி ப்ராமிசிங் இந்த இன்ஸ்டியூட். வெரி சைலண்ட் பட் வெரி ப்ராமிசிங். அண்ட் எங்களோட கிளாஸ்மேட்ஸ் வந்து இவங்க விஜய் டிவில மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சேது. ஓகே, ஆமா, ஹி இஸ் மை கிளாஸ்மேட் இன் ஃபிலிம் இன்ஸ்டியூட். டேனியல் பாலாஜி தவறி பண்ணார் இல்லையா, அவர் வந்து சீனியர். அண்ட் ராஜீவ் பிரசாத் அண்ட் இவ மெட்டிவலி காயத்ரி அவங்களோட ஹஸ்பண்ட் ரவி, நாங்கெல்லாம் பேட்ச் தான், ஒரே பேட்ச். பேட்ச் தான். ராஜீவ் பிரசாத் வந்து சுரேஷ் சார்கிட்ட ஏடியா ஒர்க் பண்ண சொல்றீங்க, அந்த ராஜீவ் பிரசாத் சொல்றீங்களா? டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சாரா இருப்பாரு. ஆமா, ரைட். வந்து படத்துல ஒரு சீன்ல எல்லாம் இந்த பாபால எல்லாம் வருவாரு, ரஜினி சார் ஃப்ரெண்டான வருவாரு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சட்டுன்னு நினைவு வரல. என்ன மாதிரி இருந்துச்சு அங்க இருந்த ஒரு 1 yearல? வீட்ல இருந்து சடனா வராம அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, கேமரா அப்பாவோட ஜீன்ஸா என்னன்னு தெரியல, எனக்கு பயம் எல்லாம் ஒன்றும் இருந்தது கிடையாது. தெலுங்குல நீங்க டெபியூ ஆகி நிறைய படங்கள் அங்க நீங்க பண்ணீங்க. எங்க தமிழ்ல வரும்போது சீரியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் தூர்தர்ஷன் எத்தனை மனிதர்கள், சிவகுமார் சார் மாதிரி ஒரு ஆள், அவர் மிகப்பெரிய, உங்களோட சூப்பர் சீனியர் அவர் இல்லையா? அவர் வந்து 60s இருந்தே தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. எப்படி இருந்துச்சு அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்? கிரேட் ஒர்க்கிங் வித் ஹிம், கிரேட் ஹியூமன் பீயிங். அப்பதான் எங்க அப்பா தவறி போயிருந்தாங்க. ஜஸ்ட் முடிஞ்ச உடனே 7 சேனல் நாராயண் சார் அவரோடது நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஆல்ரெடி பண்ணினதுனால, அப்பா இருக்கும்போது பண்ணினதுனால நான் இதை கண்டினியூ பண்ணேன். இல்லாட்டி அப்பா தவறி பண்ண உடனே ஐ ஃபினிஷ் ஆல் த பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை முடிச்சுட்டு பண்ணல. நான் புதுசாக ஒன்றும் ஒத்துக்கல. பட் நாராயண் சார், 7 சேனல் சார், நாராயண் சார் இருக்கிறதுனால சரி, அது தெரிஞ்ச ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்லா அட் ஹோம் மாதிரி இருக்கும் அது. ஸோ அதனால ஐ கண்டினியூட். சிவகுமார் சாரும் எல் ராஜா சார் டைரக்டர், எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. எஸ், அவர் டைரக்டர். ஸோ ரொம்ப பாசமா எல்லாரும் பார்த்துட்டாங்க. சிவகுமார் சார் எல்லாம் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ், எல்லாம் பார்த்துட்டாங்க நிஜமா. அதனாலதான் ஐ குட், தட் வாஸ் எ மெகா சீரியல். அது வந்து போச்சு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு அண்ட் அப்பவும் போச்சு. தென் தே யூஸ் டு சே, ஸ்ரீகுமார் சீரியலை முடிங்கடா, அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா வரமாட்டாங்க. பிகாஸ் தெரியாது இல்ல, நம்ம வந்து வீட்டுல அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. மைன் வாஸ் அரேஞ்ச் மேரேஜ். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். பட் சம்மா திருப்பி இண்டஸ்ட்ரி அண்ட் ஹிட் இன் மைண்ட் வருதுன்னா பண்ண வேண்டியது தானே. அதுக்கப்புறம் நீங்க நிறைய நடிச்சீங்க நீங்க அதுக்கப்புறமாவே. ஏன்னா அந்த சீரியல் ஒரு நல்ல ரீச். ஏன்னா நாராயணன் சாரே சொல்லிருப்பாரு, இதுல நான் நல்ல படம் பார்த்ததுல அதுல எத்தனை மனிதர்களும் ஒன்று. நான் சினிமாவில் வந்து சீரியல்ஸும் சரி, நான் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு லாபகரமா இருந்த ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல எத்தனை மனிதர்களும் சொல்லலாம், அதுல கொஞ்சம் நான் படம் பார்த்தனே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவருக்குமே அதுல ரொம்ப சந்தோஷம் அந்த சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணதுல. அதுக்கப்புறம் ஆக்சுவலி அது வந்து இப்போ சீரியல் ஃபேக்டரின்னு தான் சொல்லணும். யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ உடனே வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு, டைலாக்ஸ் எழுதிட்டு சுட சுட வரும் ஆர்டிஸ்ட் உட்காத்தி வச்சு. கண்மணி சுப்பு சார் ரைட்டர், வாவ் வாட் டைலாக்ஸ். நிஜமா என்னன்னா, சிவகுமார் சார் மாதிரி லெஜெண்டு, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்து இந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்கும்போது தமிழ் தெரியாது எனக்கு. அப்போ நான் இவ்வளோ ஃப்ளூயண்டாலாம் பேச தெரியாது. அதுல நம்ம அழகா வந்து வி ஆர் பிளேஸ்டு, நம்மளே உள்ள போயிடுறோம், நம்ம அழகா நடிக்கிறோம். அதான் ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்லா இருந்ததுன்னா அப்புறம் என்ன, லட்டு தான் ஆர்டிஸ்ட்க்கு. கண்டிப்பா 90s இப்ப கேபி சார் வந்து மிகப்பெரிய ஆளுமை. 60s இருந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியவே புரட்டி போட்டார் அவர். 90s வந்து ரயில் ஸ்நேகம்ல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து நிறைய கையளவு மனசு, காசளவு நேசம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோடது அந்த மாதிரி எதுவும் அவங்க
நீங்க இப்ப சொன்னீங்க ஆரம்பத்துல நான் வந்து ஹிந்தில வந்து எம்ஏ பிஎட். எம்ஏ பிஎட். ஸோ அதுல ஹிந்தி பேசுற பொண்ணு தான் ஃபுல்லாவே ஜாலியா இருக்கும். அது அந்த ஹோல் கேரக்டரைசர். ஐ திங்க் உங்களோட காஸ்டியூம்ஸ் கூட முதல்ல சல்வார்ல இருப்பீங்க, அப்புறம் சாரிக்கு மாறுறது. உங்களுக்கும் ராம்ஜி சாருக்குமான கான்வர்சேஷன், நாகேஷ் கிருஷ்ணமூர்த்தி சார் இருப்பாரு, அங்க ரேவதி அம்மா இருப்பாங்க, வேணு அரவிந்த் சார் இருப்பாரு. அந்த காலகட்டத்துல அந்த ஒரு ஜாலியான ஒரு அந்த டெலிவிஷன் சீரியல் சொல்றேன் நானு. அது எப்படி இருந்துச்சு ஆன் தி ஹோல் ஒர்க் பண்ணது? அதுதான் இப்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. சேது சொல்லலையே இப்போ திருப்பியும். கிட்டத்தட்ட பேரலா அந்த டைம்ல பண்ணது சேது முடிஞ்சுதான். சேது தான் ஃபர்ஸ்ட். ஆட்ஸ் 1 year ஃபுல்லா வந்து ஐ வாஸ் பிஸி. ஒரு நாள் பெங்களூர்ல இருப்பேன், ஒரு நாள் பாம்பேல இருப்பேன், ஒரு நாள் இங்க இருப்பேன். அண்ட் சைமல்டேனியஸ்லி இடிவி சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் பிஸி. இதுவும் ஆட்ஸும் இதுவும் ஃபுல்லா பிஸியா இருப்பேன். சிவகுமார் சார் கேட்டார் அங்கே விஜயவாகினி ஸ்டுடியோல தான் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் முடிச்சுட்டு கேட்டார், இப்படி ஒரு ஃபிலிம் இருக்கு, நல்ல கேரக்டர் பண்ணுமா அப்படின்னாரு. சார் வீட்டில் விட மாட்டாங்க சார் அப்படின்னு. அப்புறம் பாலா கேம் ஹோம் கேட்டார். தென் மை ஹஸ்பண்ட் டோல்டு, வாய்ப்பு தேடி தானே வந்திருக்கு, இந்த ஒன்றும் பாத்திரம் பண்ணலாம். கேட்கும்போது நம்ம அதுவும் வீட்டுக்கு வந்தவங்கள பிறக்க நிற்கிறது இட்ஸ் நாட், அது எத்திக்ஸ் இல்லைன்னு. தென் ஐ டோல்டு ஓகே. திருப்பியும் அவுட்டோர் அப்படின்னோடனே அதுக்கு ஒரு யார் கூட வர்றது அப்படின்னு சொன்னோடனே சரி லக்ஷ்மி அம்மா பேசினாங்க, சிவகுமார் சார் ஒய்ஃப், நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் பயம் கிடையாதுன்னு. இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மள அந்த ஃபீல் லைக் ஹோம் அப்படின்ற ஃபீல் இருந்துட்டே அதுதான். அது எப்பவுமே போனோம் வந்தோம் ஆஃபீஸ்க்கு என்னமோ ஒரு மெக்கானிக்கலா இல்லாம இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கோம்னா நம்மளுக்கு பண்றதுக்கு ஆசையா இருக்கு, பிடிக்குது. நீங்களாவே சேது பத்தி சொல்லிட்டீங்க. நீங்க இப்ப என்னன்னா தமிழ் சினிமாவிலே முக்கியமான ஒரு படங்கள்ல சேது தவிர்க்கவே முடியாது. அது இன்ஃபேக்ட் ஒரு பக்கம் பாலா சார், ஒரு பக்கம் விக்ரம் சார் கொடுத்தது. ஆனா விக்ரம் சார் நடிச்சிட்டு இருந்தா கூட அவருக்கு ஒரு மறுபிரவேசம் மாதிரியான ஒரு படம் அது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு விக்ரம் டைரக்ட் பண்ண ஒரு 2 episodes நான் அதுல நடிச்சிருந்தேன். அதுதான் வந்து தட் டைம் இட் செல்ஃப் ஹி டோல்ட், நான் சேதுன்னு ஒரு படம் பண்றேன், இதுக்கு டெஃபினெட்லி எனக்கு வந்து பெரிய லைஃப்ல வந்து பெரிய மாற்றமா இருக்கும் அப்படின்னு டோல்ட். அண்ட் அதுல வந்து அன்னி கேரக்டர் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, நான் டைரக்டர் பாலா கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவரும் போய் சொன்னாரு. தென் அகெயின் அப்புறம் தான் சிவகுமார் சார் போய் சொல்லியிருக்காரு. சிவகுமார் சார் சொன்னா அப்ப 2 பேரும் ஒத்தரையே ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு தான் ஹி கேம் ஹோம். இப்ப சிவகுமார் சார் சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு அது தெரியும் இல்லையா. அந்த படம் வந்து இப்ப விக்ரம் சார் லவ் பண்ற பொண்ணு அது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. ஒரு பக்கம் அண்ணன் கேரக்டர், அண்ணி கேரக்டர், எனக்கு முக்கியமான கதாபாத்திரங்களே ஒரு 5-6 தான் இருக்கும் அந்த படத்துலயே. ஃப்ரெண்ட் ஸ்ரீமன் இருப்பாரு, இப்ப அவங்களோட வீட் சைட்ல இருக்கு, அவங்களுக்கு கூட பெரிய ஸ்பேஸ் இருக்காது. பட் மேஜரா விக்ரம் சாருக்கு அப்புறமா இருக்கிறது உங்க 2 பேருக்கும் தான். அந்த படம் பார்க்கும்போது சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து இவங்க அண்ணியா இல்ல அம்மாவா அக்காவான்ற கன்ஃபியூஷன் இருக்கும் நிஜமா. ஏன்னா வந்து அண்ணங்கிட்ட உரிமையா பேசுற உங்ககிட்ட வாப்போ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒண்ணு அக்கா கிட்ட பேசுற மாதிரி, அக்கா தம்பி உறவு மாதிரி தான் இருக்கும். சம்டைம் டக்குன்னு பார்த்தா ஒரு அப்பா அம்மாவா இருப்பாங்களா, அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டா எழுதிருப்பாரு பாலா சார். அது ரொம்ப அழகாவும் இருக்கும் 3 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி. அது இல்ல, அது ஆல் த கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் பாலா சார் தான். ஏன்னா அது அவர் அப்படி அமைச்சதுனாலதான் நம்ம வந்து அது பிளே பண்ண முடியுது. ரொம்ப சைலண்டா இருப்பாரு, ரொம்ப கொஞ்சமா தான் பேசுவாரு, நத்திங் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றது அதெல்லாம் ஒண்ணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் கொஞ்சம் நான் கடவுள் வரும்போது ஹி ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங். அந்த படம் பொறுத்த வரைக்கும் அழகா நாங்களே வந்து சிவகுமார் சார், விக்ரம் அண்ட் கொஞ்சம் என்ன சொல்றாங்களோ அந்த ஸ்கிரிப்டே அப்படி இருக்கிறதுனால ஐ திங்க் நாங்க போய் வி வர் பிளேஸ்டு. அழகா இருந்தது நிஜமாவே. மை பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு ஆஸ்க் இட் சின்ஸ் விக்ரம்க்கு மட்டும்தான் 500 ரூபாய் கொடுப்பாங்களா அவங்க அக்கா, 100 ரூபாய் கேட்டதுக்கு 500 ரூபாய் கொடுக்குறது. சோ எங்களுக்கு எல்லாம் தரமாட்டாங்களா அப்படின்னு. அது வந்து ரியலி. அண்ட் அதுக்கப்புறம் வந்த சீரியல்ஸ் படம் எல்லாருமே லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் மீ சேது அண்ணி வச்சுட்டாமா நாங்க எழுதுறோம் அப்படின்னு மெனி டைரக்டர்ஸ் டோல்ட். யூனிக்கான ஒரு கேரக்டர் தான். உங்களுக்கு என்ன ரிசப்ஷன் இருந்துச்சு அந்த படம்? ஏன்னா சொன்ன மாதிரி வேற எமோஷன்ஸ் இருக்கு அந்த கேரக்டருக்கு. சூப்பரா பண்ணிருப்பீங்க. ஆப்வியஸா அந்த மூட் கிரியேட் கன்வியானனால தான் ஆடியன்ஸால ரொம்ப ஃபீல் பண்ணா அது ரொம்ப முக்கியம். லாஸ்ட்ல விக்ரம் சார் அப்படி ஒரு வாட்டி இப்படி திரும்பி பார்க்கும்போது எல்லாரும் பாக்குறவெல்லாம் உடஞ்சிருவாங்க எல்லாருமே. ஸோ ஒரு அண்ணா அண்ணியா இருக்கும்போது நீங்களுமே அப்படி கதறி அழகிற மாதிரி தான் அந்த படம். ரொம்ப ஹாண்டட் ஃபில்ம்னு சொல்லலாம் முடிக்கும் போது. உங்களுக்கு அது ஷூட்டிங் பத்தி சொன்னீங்க, நீங்க ரிசப்ஷன் எந்த மாதிரி இருந்துச்சு மக்கள் கிட்ட, இண்டஸ்ட்ரியில? ஆக்சுவலி வேற ஒரு படத்துக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகல. MSV சாரும் நாங்களும் ஒரு படத்துக்காக அவுட்டோர் போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அம்மா இந்த இயர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு உங்களுக்கு தாம்மா அவார்டு அப்படின்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து என்னோட டப்பிங் சொல்லலை, அதனால எனக்கு வரல. சிவகுமார் சார் இன்சிஸ்ட் பண்ணாங்க.
பட் எப்போவுமே நான் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிறதுனால நிறைய ஹைதராபாத்துக்கு போயிட்டு வர்றது அப்படின்றதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி இல்லை. அப்போ நம்ம பண்ணாததுனால ஐ மிஸ் தட் கேரக்டர் ரோல்ல. அவார்டு வர மாதிரி கேரக்டர் தானே அது. ஸோ த ரிசப்ஷன் இப்போ எப்போ எப்போ எங்கே போனாலுமே ஆடியன்ஸு சேதுல ஆக்ட் பண்ணவங்க தானே நீங்க அப்படின்னு அவங்க அவங்க சொல்லும் போதே ரசிச்சு சொல்றாங்க. சேதுல தானே ஆக்ட் பண்ணீங்க, அந்த அவங்க தானே. இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க காசல் அபிநேசம் பண்ணீங்களா நீங்க கேபி சாரோடது? ஆமா, நான் ஹிந்தி ஐ டுக் அ பிரேக் ஆஃப்டர் சேது. நிறைய படம் வந்தது. அமீர் கூப்பிட்டாங்க, தென் அந்த அந்த அவங்க அந்த கேங்ல அங்க எல்லாரும் கூப்பிட்டாங்க, எல்லாரும் சார் அமீர் சார்லாம் அதுல எல்லாரும் கூப்பிட்டாங்க. பட் பிரெக்னெண்டா இருந்தேன், தென் குழந்தை, அதனால மை ஹஸ்பண்ட் வாஸ் இன் டூரிங் ஜாப். ஸோ அப்பப்போ அவர் கூட போயிடுவேன், டெல்லிக்கு கோயம்புத்தூருக்கு எல்லாம் போயிடுவேன். அப்போது நம்ம சும்மா உட்கார முடியாது இவ்வளோ பிஸியாக இருந்துட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் மை எம்ஏ பிஎட் இன் ஹிந்தி. அப்போது கேபி சாரோட மாட்டு பொண்ணு கீதா அவர்கள், கீதா கைலாஷம், அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, இப்படி சீரியல் கேபி சார் இது பண்ணுறீங்களான்னு. நான் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கேன், நான் வரமாட்டேன், சைல்டிஷாக தான் பேசினேன். பட் அவங்க சிரிச்சுட்டு இல்லை ஒரு வாட்டி சும்மா வந்து கேபி சாரை பாருங்க அப்படின்னாங்க. சரின்னு போய் பார்த்தப்போ அப்புறம் போனப்புறம் என்ன நம்ம அவ்வளோதான் சரண்டர், அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு யோசிச்செல்லாம் ஒன்றும் பண்ணல. இட் இஸ் ஆல் டெஸ்டினி தட் ஹேப்பன்டு. நம்ம யோசிச்சு கேபி சாரா பண்ணணுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே போனாலே ஆல் மேஜிக் ஹேப்பன்டு. அப்புறம் பார்த்தா இந்த இந்த கேரக்டர், அந்த கேரக்டருக்கு அவர் கூப்பிடும்போது அவருக்கு தெரியாது இல்லை நான் ஹிந்தி படிச்சிருக்கேன்னு. சி வாட் வாட் கோஇன்சிடென்ஸ், யூனிவர்ஸ் எப்படி கனெக்ட் பண்றது கரெக்டா அதுல. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு என்ன ஆச்சரியம்னா அதுல வந்து காமெடி கலந்த ஒரு கேரக்டர். எப்படி எக்ஸ்பிளைன் எல்லாம் ஒன்றும் பண்ணினது கிடையாது. காமெடி கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓ நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னா என்னால் முடியுமா அப்படின்னு. யாராவது சொல்லி நம்மளுக்கு காமெடி ட்ராக்குமா பண்ணுங்கன்னா நம்மளுக்கு முடியுமா என்னால் அப்படின்னு நினச்சிப்போம் நம்ம. பட் அது அவ்வளோ. அண்ட் அஃப்கோர்ஸ் ராம்ஜி வந்து ரியலி அது அந்த பேர் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் மாமியாருக்கும் உங்களுக்குமே கூட சரி, அவங்க அந்த தமிழ் ஹிந்தி வச்சு விளையாடிட்டு அதுல அவரு டைலாக்ஸ் பியூட்டிஃபுல். அவங்க உங்ககிட்ட அம்மா என்ன நீ மாத்திராதம்மா அப்படின்ற மாதிரியே மாமியார் இருக்கும். பிஆர் வரலட்சுமி மாட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு அது ஒரு இது ஞாபகம் இருக்குது. இந்த அடங்கா பிடாரிக்கு வந்து பியாரி பியாரின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரு, வந்துட்டு அந்த போன் கால் வச்சு ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஃபுல்லா நைஸ் நைஸ், வெரி நைஸ். ஃபுல்லாவே அந்த தமிழ் ஹிந்தியானா நீங்க அப்படியே ஒரு 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 ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்ல வரவேற்பு இல்லையா? ஐயோ, ஆக்சுவலி கேபி சார் கூட, கேபி சார் வந்து பயம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ அழகா ஒர்க் வாங்கினாரு. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு அப்பா பொண்ணு இல்லாட்டி ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட், அதான் ஸ்கூல். கேபி சார் இது வந்து ஒரு ஸ்கூல் தானே, பிரைவேட், ரொம்ப பிரைவேட் பர்சன். ஆமா, ஃபேமிலி லைஃப்க்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அதுக்கு we have to abide இல்லையா? கரெக்ட். நீங்க அடுத்து விட்டு சேனல்லையுமே நீங்க, ஆமா இல்லையா, இப்ப நீங்க எஸ்பிபி சார் பத்தி அப்பா அதுல வந்து நிறைய பாடிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப அதுல வச்சுதான் அவரும் லட்சுமி அம்மா தான் அதுல வச்சு ரொம்ப அதுல வந்து அவங்க இந்த நிலா வச்சு பாடுறது, ரேவதி அம்மா அவரும் சேர்ந்து நிறைய பாட்டு பாடுறது, ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ரவிசங்கரன் அம்மாவும் சேர்ந்து பாடுறது, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 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 டெலிவிஷன் சீரியல் தான். இதுக்கு அவங்க பேரே ரொம்ப சூப்பரான பேர், எஸ்பிபி சார் லட்சுமி அம்மா. அவர் நடிக்கிற மாதிரியே இருக்காதே, அவர் அப்படியே என்ன சொல்றதுக்கு, அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான் ஆக்சுவலி. ஸோ அதுல ஒரு சீன் அதான், அம்மா இல்லாம ரொம்ப செல்லமா வளர்த்துருக்காரு இந்த பொண்ணை. அது அப்படியே வந்து நான் தான், வேற யாரும் இல்லை, அந்த ஷேர் பண்ணிக்கிற குணம் இருக்காது இல்லை தனியா வளர்ற குழந்தைகளுக்கு. அதுவும் பொசசிவா அப்பா கூடயே இருந்துட்டு அம்மா இல்லாம ரொம்ப இதுவா போயிடுவா, அரகெண்டா போயிட்டு அப்பா பென்ஷன் மணியெல்லாம் எடுத்துட்டு கொடுமைப்படுத்துறது. அது என்னன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அப்போ தெரியாது அந்த பொண்ணுக்கு, டாட்டர் கேரக்டருக்கு. அதுக்கப்புறமா ஒரு உடம்புக்கு வந்த உடனே யூட்ரஸ் ரிமூவ் பண்ணோம் அப்படின்ன உடனே ரொம்ப கஷ்டப்பட்டுருன்னா ஹஸ்பண்டை மட்டும் மேனேஜ் பண்ண முடியாதுன்ன உடனே போயிட்டு லக்ஷ்மி அம்மா கிட்ட அவர் சொல்வார், கவிதாலியா கிருஷ்ணன் சார். அது வந்து அப்பா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருந்தது. ஆல்ரெடி நிறைய சீன்ஸ் போயிருக்கு, நம்ம நடிச்சிருக்கோம். பட் அந்த தருணத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த அந்த எக்ஸ்பிரஷனே
அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எங்க அப்பா பார்த்த மாதிரி உருவம் தெரியுது எஸ்பிபி சார்ன்னு. பட் அப்படி வந்துடுச்சு எனக்கு. வந்துட்டு கிட்ட போயிட்டு அழும்போது அழுதுட்டே இருக்கேன். 2 பேர். பட் ஹீ அண்டர்ஸ்டுட். நான் அப்பாவை நினைச்சுதான் அப்படி அழறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தர் கே விஜயன் சார் கட்டே சொல்லல. மருந்து அப்படியே அது வந்து எங்க அப்பா மாதிரியே ஃபெல்ட். அப்படியே தான் இருப்பாரு அப்பா. ஆஜான் பாபுவா இப்படி தொப்பையெல்லாம் வச்சுண்டு ஹைட்டா அதே மாதிரி தான் இருப்பாரு அப்பா. அப்படி அவர் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு பண்ணும்போது. அது ஞாபகம் சாங் கூட அது மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு வரும்போது அவரே பாடியிருப்பாரு சாங் கூட ஒரு மாதிரி சோக பாடல் இருக்கும். அதுல அவரு இறந்து போனப்ப இது வந்து யார் வைரல் பண்ணாங்கன்னு தெரியல. அது அப்படியே அந்த சீன் வந்து ஃபுல்லா வைரல் ஆச்சு, ஷேர் ஆச்சு. அதெல்லாமே ஒரு பெரிய மெமரிஸ்ல உங்களோட ரியலி. அதான் நினைப்பேன், நிறைய எல்லாம் பண்ணினது கிடையாது. பட் பண்ணினதுலயே தி பெஸ்ட் பண்ணிருக்கேனோ அந்த ஆத்ம திருப்தி. நல்ல மேபி அதனாலதான் இன்னும் நிறைய பண்ணணும்னு எனக்கு வரமாட்டேங்குதோ என்னமோ தெரியல. தமிழ்ல நீங்க இப்ப நிறைய ஆஃபர் அதுக்கப்புறம் சொன்னீங்க குழந்தை அதெல்லாம் இருந்தாலும் ஒரு பிரேக் இருந்துச்சுன்னு. ஆனா ஒரு 2-3 படங்கள் நடிச்சீங்க நீங்க. வண்ணத்தமிழ் பாட்டு, வெற்றிவேல் சக்திவேல் எல்லாம் நடிச்சிருப்பீங்க. நான் நிறைய நடிச்சிருக்கேன், நிறைய புது படம் நடிச்சிருக்கேன். டப்பிங் போனப்ப பாலமுருகன் அப்படின்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பார்த்த உடனே ஹி ரெகக்னைஸ் மீ அண்ட் ஹி டோல்ட் அம்மா நம்ம வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு. அந்த படம் பேரு தெரியல. அது வந்து கோத்தகிரியில போயிட்டு when I was doing my MA B.Ed எக்ஸாம்ஸ், MA எக்ஸாம்ஸ், ஆல்டர்னேட்டிவ் டே எக்ஸாம்ஸ் எனக்கு. இது ஆல்ரெடி கமிட் பண்ணியாச்சு. அப்புறம் தான் எக்ஸாம் டேட் கொடுத்தாங்க. அப்போ மை மாஸ்டர் டோல்ட் இல்லம்மா இந்த வாட்டி எப்படியாவது பண்ணி தான் ஆகணும், படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னா I went and asked the producer, சார் இப்படி இருக்கு அப்படின்னா, see in this way I am really blessed. அந்த ப்ரொடியூசர் வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே டிக்கெட் போட்டு கொடுத்து எனக்கு வந்து இங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த நாள் காலையில போய் அங்க நான் ஷூட்டிங் பண்ணிட்டேன். எனக்கு மறந்தே போச்சு. அந்த மாதிரி நிறைய ஸ்மால் ஃபிலிம்ஸ், நியூ ஹீரோஸ், நியூ டைரக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன் கோலங்கள் டைம்ல. ஆஃப்டர் சேது, ஆஃப்டர் கேபி சார் சீரியல்ஸ், ஆஃப்டர் கோலங்கள் தான். கோலங்கள் ஹிட்டும் போது தான் அந்த மாதிரி நிறைய குட்டி 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 படங்கள் அவுட்டோர் எல்லாம் போய் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாராவது எனக்கு சொன்னாதான் வேகா ஞாபகம் இருக்கு. பட் சொன்னதான் தெரியுது, ஓ நான் இது பண்ணிருக்கேன்ல அப்படின்னு நினைவு வருது. சேதுக்கு அப்புறமா ஒரு அவர் இடையில வந்து பிதாமகன் நந்தாலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாரு எல்லாத்துக்கும். டைரக்டர் பாலா கிட்ட இருந்து ஆல் பிலிம்ஸ்க்கும் எனக்கு வந்து நந்தாக்கும் வந்தது. ஐ வாஸ் பிரெக்னென்ட். மை ஹஸ்பண்ட் டோல்ட் சரி வேண்டாம் இப்போ ஸ்ட்ரெயின் அவங்களுடைய. ஆமா ஆமா அது. தென் பிதாமகன் கேட்டாரு. ஆனா எந்த கேரக்டருக்குன்னு எனக்கு நினைவில்லை. வேகா இருக்கு, எனக்கு சரியா நினைவில்லை. பட் ஆல்மோஸ்ட் நிறைய ஃபிலிம்ஸ் வரைக்கும் ஹி யூஸ் டு கால் மீ ஒன்லி. அண்ட் இது பண்ணேனே நான் கடவுள் பண்ணேன். ஐ வாஸ் வெரி பிஸி அட் தட் டைம். கோலங்கள் டே நைட் விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது. ஐ திங்க் கலைஞர் டிவியில பாரதின்னு ஒரு சீரியல் மேகலா பண்ணிட்டு இருந்தேன். ஒன் மோர் தெலுங்கு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் பிஸி. ஆனா ஜஸ்ட் பிகாஸ் பாலா கால்ட், அதனாலதான் நான் அவர் சரி லெட் மீ டூ வென் இஸ் காலிங். ஆனா டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா வந்து அப்படிதான். அது எப்பவுமே டைரக்டர் பாலா கிட்ட எப்பவுமே அது இருக்கு. நான் ஒண்ணு சொல்லுவேன், அவரும் அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு கொடுத்த. ஈவன் நான் கடவுள் அப்ப கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு, சொல்லி கொடுப்பாரு. கிளைமேக்ஸ்ல ஆர்யா ஏதோ இப்ப கூட எனக்கு அவ்வளோ தமிழ் எல்லாம் தெரியாது, அந்த பிண்டம் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாரு. சொல்லும் போது கரெக்டா அவர் சொல்றாரு, இப்படி ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றாரு, இப்படி வரும்போது கண்ணில் தண்ணி வரணும் சம்திங் அந்த மாதிரி அந்த டைலாக் ரியாக்ட் பண்ண சொல்றாரு. எனக்கு வரல, அந்த டைம்ல வரல. ஆச்சு ஐ திங்க் ஹாஃப் டே ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். பட் ஹி கேவ் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து எப்போ வருதோ வரட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா யூனிட் எவ்ரி ஒன் பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் அங்க. அவரோட பிரெயின் அவரோட அந்த மட்டும்தான் பிரதிபலிக்கும் அங்க. ஸோ மச் ஸ்பேஸ் ஹி கேவ். அது இருக்கு அவர்கிட்ட. விகடன் ப்ரொடக்ஷனோட கோலங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷம் மேல ஓடிச்சு. 7 வருஷம் போச்சா? இப்போ கூட லாக்டவுன்ல கூட திருப்பியும் போட்டு யூடியூப்லயுமே அது பெரிய ஹிட். அது ஆதியோடைய அம்மா அப்படின்றது வந்து அகைன் உங்களுக்கு அது மார்வெல் ஸ்டைல் சாரி முதற்கொண்டு வேற மாதிரி இருக்கும். அதுல பியூட்டிஃபுல். அவர் வந்து திருச்செல்வன் சார் அந்த மாதிரி கொடுத்தது. அது ரியலி அது வந்து ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆதி அம்மா தானே இப்படி இப்படி கட்டிட்டு இருப்பீங்க அண்ட் மூக்குத்தி போட்டு இருப்பீங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது பெஞ்ச் மார்க்காவே ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பெரிய பொட்டு அழகு. அது பியூட்டிஃபுல் கேரக்டர். அதுவும் வந்து அஜய் வந்து ஃபியூ இயர்ஸ் மை சன், ஆதி வந்து ஃபியூ இயர்ஸ் எங்கர் டு மீ ஒன்லி. பட் அந்த பாண்டு அதெல்லாம் நம்ம வந்து நிஜமாவே ஒரு சர்டன் ஸ்டேஜ் கழிச்சுட்டு பாம்பே ஞானமாட்டி என் அம்மா, இவர் என் பையன் அப்படின்ற மாதிரியே நம்ம
பிகாஸ் ஆஃப் த சீன்ஸ் அண்ட் கரெக்ட் டயலாக்ஸ் எல்லாமே. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவ்வளோ லாங் ரன் இருக்கும் அண்ட் இவ்வளோ பெரிய வரவேற்பு கோலங்களுக்கு? ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதை பார்க்காத ஆட்கள் வீடுகளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நாங்க காஞ்சிபுரத்துல ஒரு பூஜைக்காக போயிருந்தோம். ஃபுல்லா பக்தா, படியிலெல்லாம் அவ்வளோ ஜனங்க. ஒரு மாமி அங்கேருந்து கஷ்டப்பட்டு பொண்ணை கூட்டின்னு, அவங்களோட பொண்ணை, வயசான மாமி, தள்ளாடிண்டு வந்து, அம்மா கோலங்கள் எப்போ முடியுதுன்னு நான் என் உயிரை கீழே பிடிச்சிட்டு இருக்கேன். சச்ச அட்ரட் ஃபேன். அப்பதான் நம்மளுக்கு புரியுது, ஜனங்க மத்தியில போனாதான் நம்மளுக்கு புரியுது. வந்து தட் வாஸ் அ ரியலி பிக் இட். டில் டுடே எல்லாரும் சொல்லுவாங்க சேது அண்ணி கோலங்கள், எல்லாரும் ஆதி அம்மா ஆதி அம்மா ஆதி அம்மா. ஒரு கேப்க்கு அப்புறம் இப்ப ஆடுகளம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு? திருப்பியும் ஒரு 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 10 இயர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் இல்லையா? ஒரு கேப். 7 இயர்ஸ் நினைக்கிறேன். ஐ வாஸ் ஆக்சுவலி நாட் வெல். நல்லா அந்த அந்த பிஸி டைம்ல எனக்கு ஐ வாஸ் பெட் ரிடன் ஃபார் 8 months. அதுக்கப்புறம் சரி நான் திருப்பியும் நடிக்க வரணும்னு எனக்கு வந்து தோணலை. என்னோட சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன், அண்ட் தே ஆல்சோ டோல்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக பக்தி மார்க்கத்தில் போயிட்டு அது நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இவர் சரிகமா குமார் அவர் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காரு. நான் பெட்ரிடனாக இருக்கேன், அப்போ கூட கூப்பிடுறாரு. ஒரு ஸ்டேஜ் கழிச்சுட்டு மை டாட்டர் வாஸ் ஸ்டடிங். வீட்டில் அம்மா பெரியவங்க வராங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. நான் இன்னும் மைண்ட் செட் வரணும் நடிக்கணும் அப்படின்னு நான் இன்னும் வரல. அப்புறம் பார்த்தா இந்த ஆடுகளம் வரும்போது கூப்பிட்டாங்க. சைமல்டேனியஸ்லி ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், சினி ஃபீல்டில் இருக்கிற அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து, ஏம்மா நடிக்க மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு ஆஃபர்ஸ் வராதுன்னு எல்லாம் நாங்கள் நினைக்கல, வரும், நீங்கள் குட் ஆக்ட்ரஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இருக்குது, ஏன் நடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எங்கே போனாலுமே டாக்டரோட டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அம்மா எல்லாருமே உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், கண்ணெல்லாம் அழகாக இருக்கும்னு சொல்லி 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 ஒரு மாதிரி எங்கே திரும்பினாலுமே நம்ம அதை கேட்டு 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 நம்மளுக்கே என்னமோ ஒரு, அவர் கேட்கும்போது எப்படி எஸ்ன்னு சொன்னேன்னு எனக்கே தெரியல. தென் அப்புறமா நினச்சேன், இது எத்திக்ஸ் கிடையாது. ஸோ ஒன் பர்சன் இஸ் கோயிங் ஆன் காலிங், நம்ம வந்து ஏன் வேண்டான்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் அ குட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஆர்டிஸ்டெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமாக எனக்கே உள்ளுக்குள்ளே எங்கேயோ வந்து ஒரு ப்ரீத் எடுத்துப்பேன். மை டாட்டர் ஹஸ் ஜாயின்ட் ஹர் ஜாப் போயின்னு இருக்காங்க. ஷி ஹஸ் டேக்கன் அப் ஹர் கேரியர். சரி மேபி நம்ம எல்லாம் சேர்ந்து யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, நான் நினச்செல்லாம் ஓகேன்னு சொல்லவே இல்லை. அவர் கேட்டப்போ யூனிவர்ஸை ததாஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணி என்ன ஓகேன்னு சொல்ல வச்சுடுது. அப்படி அமைஞ்சது. அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருமே கோஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் அதுதான் எப்போவுமே அது இருந்தால் நம்ம வந்து we will feel good. அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ நீங்க 2000s பண்ண டெலிவிஷன்ஸ்க்கும் சரி, இடையில அஃப்கோர்ஸ் நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க கோலங்கள்லாம். பட் இப்போ இந்த ஏரால எப்படி இருக்கு டெலிவிஷன் அண்ட் இருக்கிற ஆக்டர்ஸோட உங்களுக்கு? எல்லாருமே அந்த சிவிலைசேஷன் தானே இது வந்து. ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு, பண்ணிண்டாச்சு, அவ்வளவுதான். உள்ள வந்துட்டோம்னா நம்ம இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தோம், பைக் ஓட்டிட்டு இருந்தோம், கார் ஓட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்தந்த டைம்க்கு என்னென்ன புதுசா வருதோ நம்ம அதுக்கு. ஹீரோயின்ஸ்க்கு என்னோட பொண்ணுங்க 2 பேருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் வந்து தே மேட் மீ வெரி கூலா, வந்து அழகா பாசமா நல்லா இது பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டோம்னா நம்மளுக்கே கேரக்டருக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுக்கே அது வந்து பேஷன் ஆயிடும் இல்லையா? நம்மளுக்குள்ள இருக்கு ஆக்சுவலி. அதுதான் நான் டிபி போடும்போது, நான் ஸ்டேட்டஸ் போடும்போது ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தட் இஸ் யுவர் பிளேஸ், அங்கே எப்படி அழகா எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க. நீங்க அதுக்குன்னு சாதாரணமா நீங்க இல்லைன்னு கிடையாது, பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு இல்லையா? பிடிச்ச விஷயத்த செய்யும் போதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் பண்ண மாட்டேன்லாம் நினைக்கல. பட் இங்க நான் மேக்கப் போட்டு நான் வந்து ஷூட்டிங் பண்ணி நம்ம வந்து டைலாக் பேசும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற தி பெஸ்ட் வெளில வரும்போது, சி திஸ் இஸ் யூ, இதுதான் நாங்க பார்க்கணும்னு நினைச்சோம் இத்தனை வருஷம். குட் தட் யூ லிசன் டு அஸ் அண்ட் யூ ஆர் தேர் அப்படின்னு நம்மளை சுத்தி இவ்வளோ பேரோட ஆசீர்வாதம் தான் நிஜமா நம்மளை வந்து இங்க சேர்த்துருக்கு. நைஸ். தேங்க்ஸ் டு எவ்ரிவன். ஆல் யுவர் வெல் விஷஸ். சீரியல்ஸ் மாதிரி இப்போ ஃபிலிம்ஸ்லயே ஃபோக்கஸ் பண்றீங்களா நீங்க? பண்ணணும். சினி ஃபீல்டு தானே இவ்வளோ வந்து நம்மளுக்கு ரெக்கக்னிஷனும் இவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்கு. எங்கே போனாலுமே ஜனங்க வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கல்ல,
உடனே ஆன் த ஸ்பாட் அவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டெல்லிங் நோ. அந்த கிராட்டிடியூட் எனக்கு ஐ ஹவ் டு கிவ் இட். நம்ம எல்லாத்தையுமே வி ஹாவ் டு கிவ் இட் பேக் டு த சொசைட்டி அண்ட் சினிஃபீல்ட் எல்லாம் இல்லையா. ஸோ வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ ஐ வில் பி சூன் ஆன் த பிக் ஸ்க்ரீன் ஆல்சோ. உங்களுடைய கணவர் உங்களுடைய மகள் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா? தே ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஆக்சுவலி. டெலிவிஷன்ல இருக்கிற மாதிரி சீக்கிரமா உங்களை படங்களையும் பார்க்கணும். தேங்க்யூ, நன்றி. தீப திருநாள் ஸ்பெஷலாக தங்கமயில் வழங்கும் தீபாவளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை அக்டோபர் 31 வரை மட்டுமே. இன்றே வாங்கி மகிழுங்கள்.